தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். டிஓபிடி அமைச்சகம் 18/7/2024 அன்று டிபார்ட்மெண்டல் ப்ரொமோஷன் கமிட்டியினுடைய நடவடிக்கைகளை பற்றி, அதாவது குறிப்பாக ஓய்வு பெற்ற ஊழியருடைய அந்த டிபிசி அமைப்பதை பற்றி ஏற்கனவே 12/2/2024 அன்று வெளியிட்ட ஆணையினை திருத்தம் செய்திருக்கிறது. 12/2/2024 ஆணையின்படி டிஓபிடியினுடைய பழைய உத்தரவு பேரா 3 என்பது மாற்றப்பட்டிருந்தது. அதை தற்பொழுது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் உடன் கலந்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தின்படி ஒரு டிபிசி என்பது குறிப்பிட்ட காலத்தில் கூட்டப்படாமல் பின்னர் கூட்டப்பட்டால் அந்த ரெகுலர் வேக்கன்சி, அந்த எர்லியர் வேக்கன்சிகளிலே அவைகளுக்கெல்லாம் வருடந்தோறும் அதாவது அந்தந்த வருடத்திற்கான தனித்தனியான பேனல் என்பது உருவாக்கப்பட வேண்டும். அதிலே ஓய்வு பெற்ற ஊழியர்கள் இருந்தால் அவர்களுடைய பெயர்களும் இடம்பெற வேண்டும். ஆனால் அந்த பேனலிலே ஓய்வு பெற்ற ஊழியர்கள் இருந்தால் அவர்கள் அந்த பொறுப்பினை ஏற்க முடியாமல் இருந்தால் அவர்களுடைய பெயர்களை ஒதுக்கிவிட வேண்டும். அதற்காக அந்த மினிட்ஸிலே குறிப்பிட வேண்டும். அந்த வேக்கன்சி எல்லாமே அன்ஃபில்ட் அப் வேக்கன்சியாக கருதி அடுத்த ஆண்டிற்கான அந்த வேக்கன்சியுடன் சேர்க்க வேண்டும். இந்த நடைமுறையானது 1/1/2024 முதல் நடைமுறைக்கு வருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்பொழுது டிஓபிடி அமைச்சகம் தன்னுடைய 18/7/2024 ஆணையின் மூலமாக ஏற்கனவே 12/2/2024 வெளியிட்ட அந்த ஆணையினை திரும்ப பெற்றுவிட்டது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த 12/10/98 ஆணையானது 1/1/2024 முதல் செயலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி இந்த டிபிசி என்பது ஒவ்வொரு வருடமும் அந்த அடுத்த வருடத்திற்கான வேக்கன்சி வருடம் வருவதற்காக முன்னதாகவே செலக்ட் பேனல் என்பதை தயார் செய்து வேக்கன்சி வரக்கூடிய நேரத்தில் உடனுக்குடன் அவைகளை பூர்த்தி செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தமானது 18/7/2024 வெளிவந்திருக்கிறது. 1/1/2024 முதல் செயலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் கேவிஎஸ்.